நான் இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீட்ரூட் சேமியா தான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு ஹாலிடே தொடங்கிடுச்சு, எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. சரி ஓகே, வீட்டில் கொஞ்சம் எனக்கு ஹெல்த்தியாக இந்த 2 or 3 வீக்ஸ் ஹாலிடே இருக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ரூட் வந்து சேமியா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், டீட்டெயிலாக போட்டு தரேன். மார்னிங் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங். இந்த ஷாப்பிங் vlog வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒன்று வந்து காமிக்க ஆரம்பிக்கிறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஷாப்பிங் போயிருந்தோம். என்ன திங்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போய் திங்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னெல்லாம் வாங்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் நிறைய சோப் ஐட்டம் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஊருக்கு போகிறனால ஆஃபரில் இருக்கும்போது நாங்கள் வந்து கொஞ்சம் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அவள் வேற ஷேடோ பண்ணிகிட்டே தான் இருப்பாள். இந்த சோப்பு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது இப்போதான் நானும் பார்க்குறேன். அது வந்து ட்ரை பண்ணணும், எப்படி ஸ்மெல் இருக்குன்னு தெரியாது, நம்ம ஓப்பன் பண்ணலாம் முடியாது. இதுக்கப்புறம் வந்து இது ஹிமாலயா. இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் நான் வந்து எதுக்கு பண்ணுவேன்னா, சில சோப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்றது எதுக்குன்னா, பிள்ளையோட ட்ரெஸ் இருக்கும்ல அதெல்லாம் துவைக்கிறதுக்காக தான். இன்னும் பின்ன டவ் சோப்பு வாங்கியிருக்கு. இது ஊருக்கு போகும்போது எல்லாரும் கொடுக்கணும்ல, அதுக்காக. இது ஒரு டைப்பான சோப்பு. மேக்ஸிமம் வந்து பிள்ளையோட அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும்ல அது துவைக்கிறது. சம்டைம்ஸ் சில ட்ரெஸ்ஸஸ் வாஷிங் மிஷின்ல போட மாட்டேன், அந்த ட்ரெஸ் பண்ண. அப்புறம் இது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நவரத்ன ஆயில், அவர் இதை தவிர வேற எதுவுமே தேய்க்க மாட்டாரு. இது ஆஃபர்ல இருந்துச்சு, ஒரு பெரிய பீஸும் இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு குட்டி பீஸ் இருக்கும், அவ்வளவுதான். இப்படியே 2 பீஸா வந்துடும். அவருக்கு ஆயில் காலி ஆயிடுச்சு, அதனால இதாயிடுச்சு, அதுவும் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து 2 லைட் வாங்கியிருந்தோம். இது ஹஸ்பண்ட் ஒரு ஷாப்பும் யூஸ் பண்ணல. இப்படி வந்து தலையில கட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும், தலையில கட்டுற மாதிரி பட்டது. அதுக்கப்புறம் இது ஒரு சோப்பு. அதுக்கப்புறம் ஜூஸ் பவுடர் வாங்கியிருந்தோம், அதுவும் ஆஃபர் வந்து 2 பேக்கெட் வந்து 990 நினைக்கிறேன். அது வந்து பார்சல்ல போடுறதுக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். இது வந்து ஒரு டின்னர் செட்டு. இது ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஒரு டின்னர் செட்டு. இதுதான் வாங்கியிருக்கோம். இது ஒரு கல்யாண புதுமண தம்பதிக்கு வாங்க வேண்டியது, அதுக்காக மெயினா போயிருந்தோம், அது வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எங்க போனாலும் டாய்ஸ் வாங்கிடுவாங்கல்ல, அவனோட டாய்ஸ் வந்து ஒரு கன்னு, அவன் காமிப்பான். என்னம்மா அடிக்க கூடாது, இந்த கன்னு இதுக்கு உள்ளடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்திருந்தாங்க. இதுதான். அதுக்கப்புறம் இவ வந்து இவகிட்ட நான் வேற ஒரு டாய் வாங்குறேன்னு சொன்னா அவ கேட்கல. அப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிளீனிங் தானே, அதனால நான் இந்த போடுது. அதுக்கப்புறம் இது இப்படி வாடுறது. இது சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ண, பட் இது வந்து ஒரு டாய் தான், ஒர்க் ஆகுது. இந்த அம்மா அவளுக்கு ஏதாவது வேணும். இவளுக்கு ஒரு டீத்தர் வாங்கியிருந்தோம், அவளோட டீத் கூலர். அது வந்து அவளுக்கு வந்து ஏதாவது கடிச்சிட்டே இருக்கு, அதனால வந்து இதை வாங்கி கொடுத்துருந்தோம். வாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணலான்னு கொடுத்தாலும் வந்து கடிக்க மாட்டேங்க. அவளுக்கு என்னமோ பல்லுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால வந்து ரொம்ப கடிக்க மாட்டேங்கிறா. கடி தூர ஏறியா, வேற எல்லாம் கடிப்பாவா. இது தர வேற எல்லாமே தூரப்படுறான். இவ்வளவுதான் நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணது, வேற எதுவும் பண்ணல. இனி கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயாவது ஆஃபர் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து பர்ச்சேஸ் பண்றோம். இனி நெக்ஸ்ட் ஏதாவது ஷாப்பிங் மால் போகும்போது அது உங்களாம் காமிக்கிறேன். ஓகே, வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டோம். ஒரு டேபிள் இருந்துச்சு, அந்த டேபிளில் வந்து ஒரு மேட் ஒட்டலான அந்த வந்து இது வந்து வால் ஸ்டிக்கர் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டேபிளில் வந்து கொஞ்சம் அந்த அதில் இருக்க அந்த இது ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, அதுக்கு இந்த வால் ஸ்டிக்கரை ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். எனது நம்ம வால்லையும் ஒட்டிக்கலாம், நம்ம இந்த மாதிரி டேபிள்லையும் ஒட்டிக்கலாம். இது வந்து 2 பேரை ஒட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் தனியாக ஒட்டும்போது அது அந்த பக்கம் சுருண்டு போயிட்டே இருந்துச்சு. பட் வந்து இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக வந்து இப்போ கொஞ்சம் கூட டீப் க்ளீன் போயிட்டே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் திங்ஸஸ் எல்லாம் கட்டில் கடியில் இருக்குது, அதை எடுக்கிறது. ஏன்னா நீ ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் நீ வாங்கணும் அதெல்லாம் பார்க்கணும். சம்டைம் எங்கேயாவது ஆஃபர் போடும்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அதை என்ன பண்ணிடுவேன்னா கட்டில் கடியில் போட்டு விட்ருவேன். ஊருக்கு போக முன்னாடி அதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து அது ஈஸியாக இருக்கும். அதில் அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இதுவும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இது வந்து கிச்சனில் வந்து முன்னாடி ஒட்டி இருந்த மேட்ரு அதை வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. அதெல்லாம் பிள்ளைங்களை வச்சு எடுக்க சொல்லிட்டு இந்த மணி பிளான்ட்டும் கொஞ்சம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரெட்டு, இது வந்து வீட் ப்ரெட்டு. அதில் வந்து நம்ம இந்த ஒரு ரவுண்ட் ஹோல் மட்டும் அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதுக்குள்ளாடி நம்ம வந்து எக்கு மட்டும் விட்டு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். என் அடுப்பை பற்ற வச்சுட்டு சின்ன ஒரு சட்டி வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம பட்டர் தான் விட போகிறோம், வேறு எதுவும் விட மாட்டோம், கீ விட மாட்டோம். கீயை விட வந்து இதுக்கு வந்து பட்டர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது வந்து பட்டர் போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இது வந்து நான்ஸ்டிக் ஆனால ரொம்ப பட்டர் எடுக்காது, அதனால தான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இனி இதில் வந்து நம்ம வந்து ப்ரெட் இருக்குல்ல அதை வச்சுக்கணும். வச்சுட்டு வந்து எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கணும். அதிலே நான் இப்போ வந்து எக்கு எடுத்துருக்கேன். இப்போ அதாவது உடச்சி அப்படியே அதில் விட்டுக்கணும். விட்டுட்டு இதில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், லைட் அந்த எக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பெப்பர் போட்டுப்போம். இது வந்து ப்ரெட்டு ஹெல்த்தியான்னு தெரியாது, பட் வந்து நம்ம கோதுமை ப்ரெட் ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எக்கும் இருக்கிறனால ஓகே. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் போக முன்னாடி கொடுத்தப்பறம் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது கொஞ்சம் இது குக் ஆகட்டும். குக் ஆகினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து டர்ன் பண்ணி போட போகிறோம். அது வரை வெயிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கர் பண்ணும், பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. சிலவங்க வந்து டர்ன் பண்ண மாட்டாங்க, பட் வந்து அப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் குக் ஆகாது, அதனால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் வந்து டர்ன் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அப்படியே தான் எடுத்தேன். இப்போ வந்து இது குக் ஆகிடுச்சு, இவ்வளோ தான். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த இது இருக்கும்ல, எக்ஸ்ட்ரா அந்த ப்ரெட் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த ப்ரெட்டும் வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா அது ப்ரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து எக் டோஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து டர்ன் பண்ணிவிட்டேன். பார்த்துட்டிங்கன்னா அது வந்து குக் ஆகிடுக்கும். அந்த ப்ரெட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா அது நீங்கள் எக் டோஸ்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ இதுவும் வந்து அப்படியே டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இதாகிடும் உங்களுக்கு. இனி அவங்க ரெண்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு ப்ரெட் வச்சு கொடுத்து டீயும் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நைட்டு அவளோட கொஞ்ச நேரம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களோட டைம் அந்த மாதிரி நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. இது அவளுக்கான ஒரு புது டாய்ஸாக அதில் விளையாடிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.